கனவு கூடும் முயற்சி. ஒரு நகரத்தின் சிறிய பகுதியில் வாழ்ந்த செந்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தனது 30வது வயதிற்கு வந்தபோது தனக்கிருக்கும் பொருளாதார நிலை, வாழ்க்கையின் சிரமங்களை பார்த்துக்கொண்டு சில சிறிய கனவுகளை பார்வையில் வைத்திருந்தான். அவன் தினசரி வாழ்க்கையில் கடுமையாக உழைத்தாலும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அவனை எப்போதும் திருப்தி அடைய செய்யவில்லை. ஒரு நாள் அவர் பழைய நண்பன் ரவி செந்திலை காண வந்தான். ரவிக்கு பெரிய பிசினஸ் இருந்தது. எப்போது பார்த்தாலும் அவன் சந்தோஷமாக இருந்தான். செந்திலுக்கு அது ஒரு கேள்வியாக மாறியது. என்ன ரவி, உனது வாழ்க்கை எப்படி இந்த அளவிற்கு சிறந்தது? என்ன செய்வது எனக்கு? ரவி சிரித்தான். செந்தில், நான் ஆரம்பத்தில் உன்னிடம் வேறு தரமானவன். நாமும் ஒன்றைப் போலவே தொடங்கினோம். என்ன வெற்றி, என்ன தவறு என்பதை எனக்கு ஒரே விஷயம் கற்றுத்தந்தது. அப்படியே உழை, உன் கனவுகளுக்காக. உன்னாலே முடியும். இந்த சொல்லின் மூலம் செந்திலுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. அதே நாளிலிருந்து அவன் தனது வாழ்க்கையை மாற்றத் தொடங்கினான். அவன் கடுமையாக உழைத்து மனதை பிடித்து தனது பிசினஸ் எண்ணங்களை நடைமுறைப்படுத்தினான். பல தடைகளை எதிர்கொண்டு மனம் தளராமல் தொடர்ந்தது. ஆகவே சில வருடங்களில் செந்தில் தனது சிறிய பிசினஸை வளர்த்து பெரிய வெற்றியைக் கண்டு முன்னேறினான். அவன் உணர்ந்தது, ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதன் பிறகு வரும் வெற்றி அதற்குரியதாகும். பாடம்: உழைப்பில், முயற்சியில் நம்பிக்கை வைத்தால் எந்த நிலையும் எளிதாக தாண்டலாம். வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வரும்போது மீண்டும் எழுந்து செல்ல வேண்டும். வெற்றி நிச்சயம்.